ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் அப்பா எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை 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 தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வாழ்வுதல் உணர்வு வழியாக எங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வேத வசனத்திற்கு செவிசாய்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 37 41 முடிய இறைப்பகுதிகளை வாசிப்போம். இந்த மனுஷரை இங்கே கொண்டு வந்தீர்கள், இவர்கள் கோவிற் கொள்ளைக்காரரும் அல்ல, உங்கள் தேவியை தூஷிக்கிறவரும் அல்ல. தெமேத்திரியும் அவனை சேர்ந்த தொழிலாளிகளுக்கும் ஒருவன் மேல் ஒரு காரியம் உண்டாயிருந்தால் நியாயம் விசாரிக்கிற நாட்கள் உண்டு, சேனாதிபதிகளும் இருக்கிறார்கள். ஒருவர் பேரில் ஒருவர் வழக்காடி கொள்ளட்டும். நீங்கள் வேற யாதொரு காரியத்தை குறித்து விசாரிக்க வேண்டியதானால் அது நியாய சங்கத்திலே தீர்க்கப்படும். இன்றைக்கு உண்டான கலகத்து குறித்து நாம் உத்தரவு சொல்லுகிறதற்கு எதுவும் இல்லாதபடியினால் இந்த கலகத்தை குறித்து நாங்கள் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாகிறதற்கு எதுவாய் இருப்போமோ என்று சொல்லி பின்பு கூட்டத்தை அனுப்பிவிட்டான். செபிப்போமாக. அருமையான வேத சத்தியங்களப்பா, இந்த சத்தியங்களை பார்க்கும்போது ஒருவர் தவறு செய்தால் அதற்கு நீதிமன்றங்கள் இருக்கிறது, விசாரிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். வீணாக ஜனங்களை கலகடித்து தேசத்தில் அமைதி கொண்டு வர அமைதியை குலைக்க வேண்டாம் என்று சொல்லி அந்த நியாயாதிபதிகள் என்ற நாளிலே சொன்னது போல இன்றைக்கு இருக்கிற எங்கள் தேசத்துல கூட விசாரிப்பை நியாயமாக விசாரித்து ஜனங்களுக்கு நீதியை வழங்க கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்கப்பா. எத்தனையோ பேர் நிரபராதிகள் இந்த நாளிலே சிறைசாலைகளிலும் மற்ற தீமையான சக்திகளும் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, அநியாயமாய் அநேகர் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். நியாயம் விசாரிக்க வேண்டிய இடத்துல நியாயத்தை விசாரித்து நியாயத்தை வழங்கி அநேகர் விடுதலை பெற கர்த்தர் கிருபை செய்யுங்க. குற்றம் செய்யாதவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவர்கள் மனம் திரும்பட்டும். ஆண்டவரே, செய்யாத ஒரு தவறுக்கு செய்ததாய் குற்றம் சாட்டி சிறையில பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா, அவர்களை விடுவிப்பீராக. நீதி நியாயம் என்றும் இடத்துல ஒன்று இருக்கிறது. எத்தனையோ நிலங்கள், எத்தனையோ வீடுகள் இன்றைக்கு உழைத்து சம்பாதித்து முன்னோர்களால் சம்பாதித்து வைத்த பொருட்களை கூட வேறொருவர் அபகரித்து கொண்டு அதனால் கோர்ட்டும் வீடுமாய் இன்றைக்கு மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று கேட்கப்பட்ட வேத சத்தியத்தின்படி ஆண்டவரே, நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு இடம் உண்டு, அந்த இடத்துல நியாயம் விசாரித்துக் கொள்க என்று சொன்னீரே. தேவனே, இந்த காரியத்துல இந்த நிகழ்ச்சியாய் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் நியாயம் அவர்களுக்கு கொடுக்கும்படி, நியாயமாய் சம்பாதித்தவர்கள், நியாயமாய் இருந்தவர்கள், உண்மையாய் இருந்தவர்களுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியின் வழியாய் குடும்பங்களிலே யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால், தனிப்பட்ட வாழ்க்கையில பாதிக்கப்பட்டிருந்தால் கர்த்தாவே ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை வாழ வைக்கும்படியாய் உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும், ஆசீர்வாதத்தால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், அநேகருக்கு அனுப்பி வைங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.